தீபா. என்ன வயசு உங்களுக்கு? 18 வயசு. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? 15. சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன் தானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கோவம் வருமா? சொல்லிருக்காங்களே வரும். ஆனா அடிக்கிற வேலை அவர் அச்சா வலி தாங்க முடியாம தான் நான் திருப்பி அடிப்பேன். தவிர வேணும்ட்டால அடிக்க வருவான். நாங்க செச்ச போட்டு வருவான். அட சீன்ல இறங்கி முழுவான். நீ தொக்க மாட்டீங்கன்னா. உங்க பேர் என்னம்மா? ஃபாத்திமா மேடம். 16 வயசு தான் மேடம். 12th முடிக்கும் போது அப்பவே அந்த வருஷத்துல 9ஆம் மாசம் செப்டம்பர் 10ஆம் தேதி எங்க ஜாதிக்காரங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். எனக்கு அவருக்கு 38 வயசு, எனக்கு 16 வயசு மேடம். அவர் என் கூட தான் மேடம் இருந்தாரு. எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல மேடம். அவரு கேட்டாரு. எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல. குத்து விளக்கு குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு. சைல்ட் மேரேஜ் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. மட்டிக்கினாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை வாட்டி ஐ லவ் யூ சொல்லிருப்பீங்க? சொல்லியிருக்கேன் மேம். நிறைய வாட்டி. ஏகப்பட்டி சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை வாட்டி சொல்றீங்க? சொல்லிருக்கேன் மேம். அப்பா கூட சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு சண்டை நாட்டுக்காக இப்ப சொல்லுங்க பாக்கலாம். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள். உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு சொம்ப கையில கொடுத்து உள்ள அமிச்சாங்க மேடம். அவர்கிட்ட நான் பேசினேன். எதுக்காக சொம்பு கொடுத்து உள்ள அமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. 6 மாசத்துக்கு அப்புறம் வயிறு ரொம்ப பெருசா ஆரம்பிச்சு. இவரு கூட ஒன்னா இருந்து குத்து விளக்கு குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு. சரி, பிரிச்சு விட்டுருமா ரெண்டு பேரையும்? பிரிச்சு விட்டுருவாமா? நான் அதுக்குன்னு வரல மேம். சரி, அப்ப ஐ லவ் யூ சொல்லுங்க. இப்ப மட்டும் வெக்கம் வருதோ? அன்னைக்கு வெக்கப்படல. அப்ப நீங்க சொல்லுங்க. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும்.